நாடு தழுவிய மாணவர்களோட போராட்டம் நடந்துட்டு இருக்கு. சிஜேபி இன்னையோட 28 நாள் நடக்குது சார் இந்த போராட்டம். தமிழ்நாடு தான் வந்து நீட்டை வேண்டவே வேண்டாம் அப்படின்னு 10 வருடங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாநிலம். இப்போ இந்த மாதிரி ஒரு போராட்டம் நடக்கும்போது தமிழ்நாட்டிலேருந்து எந்த குரலுமே இல்லையே, ஏன் யாருமே பேசல, முக்கியமாக சீஃப் மினிஸ்டராக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் ஏன் இன்னும் பேசல அப்படிங்கிற மாதிரி சில கொஷின்ஸ் எல்லாம் ரைஸ் ஆகிறத நம்ம பார்க்குறோம் சோஷியல் மீடியாஸில். அப்படி இருக்கும்போது விஜய் அவர்கள் வந்து இன்னைக்கு ஒரு ட்வீட் பண்ணியிருக்காரு சார். இந்த ப்ரொட்டஸ்ட் நடந்துச்சு இல்லையா, ஜந்தர் மந்தர்லேருந்து நாடாளுமன்ற கூட்டத்தொடர் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொன்னோடனே அவங்க வந்து திரண்டு நாடாளுமன்றத்துக்கு நடந்து போனாங்க. அப்போ போயிட்டு நாடாளுமன்றத்துக்கு முன்னாடி உள்ளே போகணும் போது தான் அது வன்முறையாக மாறின இடம் இருக்கு இல்லையா. அப்போ வந்து நடந்த விஷயங்கள்லாம் அக்செப்டே பண்ணிக்க முடியாது. நிறைய வீடியோஸ் நம்மளால பார்க்க முடியுது. முக்கியமாக பெண்களுக்கு எதிராக நடந்த அடிதடிலாம் வந்து படாத இடத்துல வந்து லத்தியை வச்சு குத்துறதா இருக்கட்டும், பொண்ணுங்க நிற்கிறாங்கன்னா அவங்க கன்னத்தில் போய் அடிக்கிறதா இருக்கட்டும், ஒரு பொண்ணு தடுமாறி கீழே விழுறாங்க, அவங்களை திருப்பி கீழே தள்ளி சில போலீஸ் ஆஃபீஸ் சிரிக்கிறதா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் தாண்டி அவங்க வீட்டு பிள்ளைகளா இருந்தாங்கன்னா இப்படி அடிப்பாங்களா அப்படிங்கிறதா ரொம்ப கொஸ்டினபிளா இருக்குல்ல சார். பையன் நடந்து போறான், ஓடி போறான், தப்பிச்சு போறவன காலை கீழே விட்டு தடுக்கி கீழே விட விட்டு இவனுங்க சிரிக்கிறானுங்க அப்படின்னா இப்ப இவனுங்க காவல்துறையா இவனுங்க யாரு அப்படின்றதுதான் இதுல இன்டென்ஷனே வேறையும் தோணுது. வங்சுக் யார் தெரியுமா? அவர் சைனாவுக்காக வந்துட்டு என்னெல்லாம் செஞ்சிருக்காரு தெரியுமா? இவர் வந்து ஒரு இந்திய தேச துரோகி. இவரு ஓகே, ஆக்டிவிஸ்ட்னா உனக்கு தேச துரோகி, எஜுகேஷனிஸ்ட்னா உனக்கு தேச துரோகி, இந்த நாட்டுக்காக போராடுற ஒரு மாணவர்கள்னா உனக்கு தேச துரோகி, ஜேர்னலிஸ்ட்டுங்க தேச துரோகி, இவங்க எல்லாருமே ஆன்டி நேஷனல்ஸுங்க. இவங்க வந்து ஜெனியூனா பண்ணிட்டு இருக்காங்க. மணிப்பூர்னு ஒரு இடம் இருக்குது தெரியுங்களா? அந்த மணிப்பூர் ஒரு மிகப்பெரிய கொடூரம் இருந்துச்சு தெரியுங்களா? ஆமா. என்னடா இந்த பாஜக மணிப்பூருக்கு போனாரா அவங்களுடைய பிரதம மந்திரி அப்படின்னு நம்ம தமிழ்நாட்டுல கேள்வி கேட்டோமா? பல பெண்கள், அதாவது வந்து 2 சமுதாயத்துக்கு நடுவில் நடந்த ஒரு பிரச்சனை, அதுல அந்த கூன்ஸுங்கெல்லாம் உள்ள போய் அந்த சமுதாயத்தை சேர்ந்த பெண்களை நிர்வாணமாக உடலில் ஒத்த துணி இல்லாம அத்தனை பெண்களை நடு ரோட்ல இழுத்துட்டு நடந்து வந்தானுங்க. அதுக்கு ஏதாவது இந்த தமிழ்நாட்டுல போராட்டம் நடந்துச்சு 2021-26ல? இன்னைக்கு வந்து கேட்கறானுங்களே, இந்த ஒரு 60 நாள்ல போராட்டம் பண்றதுக்கு வாய்ப்பே கிடைக்க மாட்டேங்குதுங்க. நீங்களாம் எப்படா போராட்டம் பண்றதுக்கு முயற்சி பண்ணீங்க? முன்னாடி இது போன்ற ஒரு மிக கொடூரமான விஷயங்களை பண்ண அரசாங்கம்லாம் எப்படி கவிழ்ந்து கீழே விழுந்து இன்னைக்கு ஒன்றும் இல்லாம தரமட்டமா இருக்குதுங்கிறத வந்து பாஜக அரசு கொஞ்சமாவது புரிஞ்சுக்கணும். ரைட், நான் அதையும் மீறி இன்னைக்கு டெல்லியில நான் வந்துட்டு ஆட்சியில் இருக்கிறேன், அரவிந்த் கெஜ்ரிவாலே நான் அனுப்பிட்டு திரும்ப இன்னைக்கு நான் இங்க உள்ள நுழைஞ்சிருக்கிறேன் அப்படின்ற இந்த ஆட்டமெல்லாம் எத்தனை நாள் நீடிக்கும் அப்படின்றது வந்துட்டு கேள்வி. கண்ணாடி மேடை நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் போழி. சார், நாடு தழுவிய மாணவர்களோட போராட்டம் நடந்துட்டு இருக்கு. சிஜேபி இன்னையோட 28 நாள் நடக்குது சார் இந்த போராட்டம். இதற்கு வந்து தமிழ்நாடு என்ன நிலைப்பாடில் இருக்கு அப்படிங்கிறத வந்து நிறைய பேர் சோஷியல் பிளாட்ஃபார்ம்ல கேட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா தமிழ்நாடு தான் வந்து நீட்டை வேண்டவே வேண்டாம் அப்படின்னு 10 வருடங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாநிலம். இப்போ இந்த மாதிரி ஒரு போராட்டம் நடக்கும்போது தமிழ்நாட்டிலேருந்து எந்த குரலுமே இல்லையே, ஏன் யாருமே பேசல, முக்கியமாக சீஃப் மினிஸ்டராக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் ஏன் இன்னும் பேசல அப்படிங்கிற மாதிரி சில கொஷின்ஸ் எல்லாம் ரைஸ் ஆகிறத நம்ம பார்க்குறோம் சோஷியல் மீடியாஸில். அப்படி இருக்கும்போது விஜய் அவர்கள் வந்து இன்னைக்கு ஒரு ட்வீட் பண்ணியிருக்காரு சார். நீட் தேர்வு அப்படிங்கிறது வந்து முழுக்க முழுக்க சமரசமற்ற ஒரு வேண்டவே வேண்டாம் அப்படிங்கிற நிலைப்பாடுல தான் வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மாணவர்கள் எல்லாருமே வந்து அமைதியான வழியில் போராட்டம் பண்ணுறாங்க, அதை நம்ம கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுறோம், ஆதரிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் வந்து அரசு செய்யப்பட்டது வந்து கண்டிக்கத்தக்கது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது லீகலாக எப்படி மூவ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி அந்த ட்வீட்டில் பேசியிருக்காரு சார். அதை பார்த்தீங்களா? இப்போ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு என்ன மாதிரி ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்கு? டிவிகே அரசு வந்தனாலதான்ப்பா இதுல எதுவும் பண்ண முடியல, இதே திமுக இருந்துச்சுன்னா என்ன பண்ணிருக்கும் தெரியுமா அப்படின்னாங்க. அதுக்கு இந்த வீடியோட கடைசியில நான் வரேன், இவங்க என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடி, எப்பப்பெல்லாம் இந்த தமிழ்நாட்டில் வந்து திமுக அரசு டைம்ல கடந்த 5 வருஷத்துல என்னெல்லாம் பண்ணாங்க, எங்கெங்கெல்லாம் இவங்க ப்ரொடெஸ்ட் பண்ணாங்கன்றதுக்கு இந்த கொஞ்ச நேரத்துல வரேன். அதுக்கு முன்னாடி இப்போ இவங்க வந்து இந்த ட்வீட்டை சிஎம் போட்டதோ இல்லை டிவிகேவுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்ட்டி ஹெட் குவார்ட்டர்ஸில் வந்துட்டு அவங்க நேற்று இரவு ஒரு 12 மணிக்கு போட்ட ட்வீட்டையோ தாண்டி சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் முந்தா நேத்தே வந்து இதை பத்தி பேசிட்டார். அவர் அதுலேயே ஒரு பிரஸ் மீட்ல சொல்லிட்டார் ரொம்ப தெளிவா, இந்த மாதிரி வந்து இந்த விஷயத்துல அவங்களோட அந்த போராட்டக்காரர்களாக இருக்கக்கூடிய சிஜேபியோட வந்து நாங்க வந்து நிக்கிறோம், ஸ்டூடெண்ட்ஸ் மாணவர்களோட நாங்க நிக்கிறோம், நாங்க சிஜேபியை சொல்லல, அவர் மாணவர்களோட நாங்க நிக்கிறோம், கண்டிப்பா இந்த விஷயம் வந்து கண்டிக்கத்தக்க வேண்டிய ஒரு விஷயம், இது வந்து கட்சி சார்பா நான் இங்க சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. சிஎம் எதுவும் சொல்லலையே, எங்க கட்சி சார்பா நான் சொல்லிட்டேங்க இங்க அப்படிங்கறத அவர் சொல்லி அங்கேயே முடிச்சிட்டாரு. இது நடந்துமே இன்னும் எதுவுமே பேசல இந்த தாவேக அரசு. அதாவது நியூஸ் பாக்குறது கிடையாது, வெறும் சன் நியூஸை மட்டும் பார்த்துடுறது, வேற எந்த சேனலையும் பார்க்கறது கிடையாது. அதனால வந்து சிடிஆர் நிர்மல்குமாரோ தாவேக தரப்புல இருந்து யாராவது
கண்டனம் தெரிவிச்சிருக்காங்களா இல்லையான்றதே தெரியாது, ரைட்டா? பட் இருந்தாலும் சிஎம் தரப்புல இருந்து ஒரு கண்டனம் வரணுமே அவங்க எதிர்பார்த்தது நியாயமான ஒரு விஷயம், ரைட்டா? இவங்க சொன்னதே கவனிக்கலன்றதான் நான் சொல்ல வரேன். புரியுது புரியுது. அடுத்து இப்ப இவங்க கட்சி தரப்புல இருந்து எப்ப வரும் நான் எதிர்பார்த்தேன் அப்படின்னா, காங்கிரஸ் உடைய கட்சி தரப்புல இருந்து இவங்க உள்ள இறங்கிட்டாங்க. அதுவும் வந்துட்டு லீடர் ஆஃப் அப்போசிஷன் உள்ள இறங்கிட்டாரு ராகுல் காந்திங்கும் போது, அப்ப கண்டிப்பா இதை பத்தி வந்து விஜய் அவர்கள் ட்வீட் போடுவாரு அப்படின்றது நான் வந்து எதிர்பார்த்தேன். காங்கிரஸ் தரப்புல இருந்து இவ்வளவு பெருசா நாடு தழுவிய அளவுல இது போகும்போது அப்படிங்கும்போது. இதுல முக்கியமான விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது, நேத்து நைட்டு வந்த ட்வீட் ஆகட்டும், இல்ல இப்போ வந்த ட்வீட் ஆகட்டும், இதுல இவங்க சொன்ன இந்த அரசியல் தெளிவுங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஏன் அப்படின்னா, நான் புரொடெஸ்ட் பண்றேங்கிறத தாண்டி இதோடைய தீர்வு என்ன? என்னால எப்படி இது ஒரு தீர்ப்பு கொண்டு வரும்? நான் வந்து ஒரு ஜல்லிக்கட்டுக்கு நான் அன்னைக்கு ஒரு போராட்டம் பண்ணேன். இந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தின் மூலமாக நடந்தது அப்படிங்கிறது வந்து பீட்டா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கணுமா கூடாதாங்கிறது தானே தவிர, நீட் அப்படிங்கிறது அதே மாதிரி நீங்க பேன் பண்ண முடியாது. பேன் பீட்டா மாதிரி பேன் நீட் பண்ண முடியாது அவ்வளவு சீக்கிரத்துல. ஏன்னா வந்து அது மாநில பட்டியல்ல இல்ல. தமிழ்நாடு நினைச்சது அப்படின்னா வந்து பீட்டா நீ வீட்டுக்கு போட்டா அப்படின்ற அந்த பஞ்ச் டேலாக்லாம் 2018, 19, 16ல போட்ட மாதிரிலாம் இப்ப போட முடியாது, ரைட்டுங்களா? அது வந்து வேற களம், இது வேற களம். இது ஒரு பக்கம் விட்டுருவோம். அந்த ப்ரொட்டஸ்டர்ஸ் நம்ம மதிக்கிறோம். அவங்களுக்கு நடந்தது மிகப்பெரிய கொடுமை. அதை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க எடுத்துக்கிட்ட டைம்ன்றது வேணா உடனடியாக இவங்க எதிர்பார்த்த மாதிரி போடாம இருந்திருக்கலாம். நேற்று இரவு வந்திருக்கலாம், இன்று காலை வந்திருந்திருக்கலாம். பட் அவங்க தரப்புல இருந்து ஒரு பேச்சு வந்திருக்குது இப்போ. அதை வந்து நம்ம வரவேற்கிறோம். கண்டிப்பா வந்து இவங்க இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இப்போ கொடுத்தது வந்து வரவேற்கிறோம். விஜய் அவர்கள் வந்து அவர் ட்விட்ல போட்டிருந்த விஷயம் எல்லாமே இதுக்கு முன்னாடி அவர் வந்து கல்வி விருது விழாலே வந்து பேசியிருக்காருல்ல சார், டிவிகே சார்பா நடத்தும் போதே இதெல்லாம் வீடியோ ஆல்ரெடி ஆன்லைன்ல வந்துட்டு இருக்குது. அதை பத்தி தமிழ்நாடுடைய ஸ்டாண்டு, தமிழ்நாடுல ஏன் இதுல ப்ரொடெஸ்ட் பண்ண விட மாட்டேங்கிறாங்க, என்ன நடக்குது ஏது, இந்த தமிழ்நாடு வந்து திமுக இருந்தப்போ ஒரு அப்படி இப்படின்னு வரும், கடைசியில வருவோம், ரைட்? நம்ம அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இப்ப இந்த ப்ரொடெஸ்ட் எப்படி போயிட்டு இருக்கு என்னங்கறத பத்தி பேசுவோம். காக்ரோச் ஜனதா பார்ட்டி அவங்க வந்து எப்படி ஆரம்பிச்சாங்க எல்லாமே நம்ம பார்த்தோம் சார். கிட்டத்தட்ட 28 நாட்கள் சோனம் வாங்சுக் வந்து கிட்டத்தட்ட 19 நாட்கள் வந்து உண்ணாவிரத்துல இருந்தாரு. அதுக்கப்புறம் அவரை வந்து பலவந்தமா கூட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணாங்க. அப்புறம் அவங்க ஒய்ஃப் போட்ட கேஸ் எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். இந்த ப்ரொட்டஸ்ட் நடந்துச்சு இல்லையா? ஜந்தர் மந்தர்லேருந்து நாடாளுமன்ற கூட்டத்தொடர் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொன்ன உடனே அவங்க வந்து திரண்டு நாடாளுமன்றத்துக்கு நடந்து போனாங்க. அப்போ போயிட்டு நாடாளுமன்றத்துக்கு முன்னாடி உள்ள போகணும் போது தான் இந்த ப்ரொட்டஸ்ட் அது வன்முறையா மாறின இடம் இருக்கு இல்லையா? அப்போ வந்து நடந்த விஷயங்கள்லாம் அக்செப்டே பண்ணிக்க முடியாது. நிறைய வீடியோஸ் நம்மளால பார்க்க முடியுது. முக்கியமா பெண்களுக்கு எதிராக நடந்த அடிதடிலாம் வந்து படாத இடத்துல வந்து லத்திய வச்சு குத்துறதா இருக்கட்டும், பொண்ணுங்க நிக்கிறாங்கன்னா அவங்க கன்னத்துல போய் அடிக்கிறதா இருக்கட்டும், ஒரு பொண்ணு தடுமாறி கீழே விழுறாங்க, அவங்கள திருப்பி கீழே தள்ளி சில போலீஸ் ஆஃபீஸ் சிரிக்கிறதா இருக்கட்டும், இதெல்லாமே வந்து இது எல்லாத்தையும் தாண்டி அவங்க வீட்டு பிள்ளைகளா இருந்தாங்கன்னா இப்படி அடிப்பாங்களா அப்படிங்கறதுலாம் ரொம்ப கொஸ்டினபிளா இருக்குல்ல. ஒரு பொண்ணு ஒரு பையன் நடந்து போறான், ஓடி போறான், தப்பிச்சு போறவன காலை கீழே விட்டு தடுக்கி கீழே விட விட்டு இவனுங்க சிரிக்கிறானுங்க அப்படின்னா இப்ப இவனுங்க காவல்துறையா இவனுங்க யாரு அப்படின்றதுதான் இதுல இன்டென்ஷனே வேறையும் தோணுது. அப்ப நீங்க யாருடைய கமாண்ட்ல இந்த மாதிரி நடந்துக்கிறீங்க? இதுக்கு முன்னாடி இது போன்ற ஒரு மிக கொடூரமான விஷயங்களை பண்ண அரசாங்கம்லாம் எப்படி கவிழ்ந்து கீழே விழுந்து இன்னைக்கு ஒண்ணும் இல்லாம தரமட்டமா இருக்குதுங்கிறத வந்து பாஜக அரசு கொஞ்சமாவது புரிஞ்சுக்கும், ரைட்? நான் அதையும் மீறி இன்னைக்கு டெல்லியில நான் வந்துட்டு ஆட்சியில இருக்கிறேன், அரவிந்த் கெஜ்ரிவாலே நான் அனுப்பிட்டு திரும்ப இன்னைக்கு நான் இங்க உள்ள நுழைஞ்சிருக்கிறேன் அப்படின்ற இந்த ஆட்டமெல்லாம் எத்தனை நாள் நீடிக்கும் அப்படின்றது வந்துட்டு கேள்வி. தமிழக அரசை பொறுத்த வரைக்கும் அவங்களோட தரப்புல ஒரு ப்ரொட்டஸ்ட் நடக்குது, இந்த மாதிரி மக்களுக்கு வந்து ஒரு ப்ரொட்டஸ்ட் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த ப்ரொட்டஸ்ட்டை இதுக்கு முன்னாடி எப்படி கையாண்டு இருக்கிறாங்க என்னங்கிறதையும் நம்ம பார்க்கணும் இல்லைங்களா? அதை நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க. நம்மளுடைய தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இது வந்து எந்த கட்சிகள் ரீதியாக பார்த்தாலும் திமுக அதிமுகவா இருக்கட்டும், ஒரு ப்ரொட்டஸ்ட்டுக்கு நாங்கள் வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்குறோம், அந்த ப்ரொட்டஸ்ட் நீங்கள் பண்ணுறீங்க, இங்கேருந்து நீங்கள் கலைஞ்சு போறீங்க அப்படின்றதுல வந்துட்டு மிகப்பெரிய லெவலில் வந்து ஒரு பெரிய ஒரு சமூக பிரச்சனையாக இருந்தது வந்து இந்த பீட்டா மேட்டர் தான், பேன் பீட்டா, இந்த ஜல்லிக்கட்டு பிரச்சனை. அதுல இதே போல வந்துட்டு யாரோ ஒருத்தவங்க உள்ள ஊடுருவி அந்த மாணவர்களோட போராட்டத்தை வந்து மிகப்பெரிய லெவல்ல வந்து ஒரு வன்முறையாக மாத்துனாங்க. அது மரீனா கடற்கரையில் நடந்துச்சு. யாரெல்லாம் அந்த போராட்ட களத்துல வந்து அவங்கள லீட் பண்ணி இருந்தாங்களோ அந்த ஒவ்வொரு டீமையுமே அங்கங்க அவங்கெல்லாம் ஏறி மேல நின்று அது வந்து நிறைய நடிகர்கள்லாம் வந்து அதுல வந்து ரொம்ப பெருசா வந்து அவங்கள வந்து பேசினாங்க. இந்த மாதிரி ஆரம்பிச்சீங்க, வந்தீங்க, இருந்தீங்க, நீங்க ஆரம்பிக்க கூட இல்லை, நாங்க மாணவர்கள் ஆரம்பிச்சோம், உள்ள வந்தீங்க, இருந்தீங்க, அப்புறம் திடீர்னு இப்ப நீங்க வீட்டுல இருந்து உட்காந்துட்டு வீடியோ போடுறீங்க, வேணாம் கலைஞ்சு போயிடுங்கன்னு சொல்லி, நீங்க யார் எங்களை கலைஞ்சு போய் சொல்லி சொல்றதுக்கு? நீங்க தான் இது நடத்தின மாதிரி இது பெரிய இதுவா மாறிச்சு. இதுல நீயா நானா யார் உள்ள வந்தா எப்படி இது மாறிச்சு? இது போன்ற சம்பவம் தான் நீங்க அங்கேயும் நடந்திருக்குது. இப்போ நீங்க கேட்டது போல பல கொடூரமான செயல்கள் அவங்க ஈடுபட்டு இருக்காங்க. ஒண்ணு, இன்னொன்னு அதுல போலீஸே இல்லாத நபர்கள் நிறைய பேர் உள்ள இருக்கிறானுங்க. ஏதோ வந்து பேண்ட் ஷர்ட் போட்டிருக்கானுங்க, கர்ச்சீஃப் கட்டிருக்கானுங்க. நீ யாரு, நீ எதுக்கு இங்க இருக்கிற, உன்னை யார் இங்க விட்டு சொன்னது? இந்த பசங்க போன்ல வீடியோ எடுத்துட்டே கேட்கறானுங்க அந்த போலீஸ் கிட்ட.
அந்த போலீஸுக்கும் வந்து பதில் இல்ல. இவனுங்களும் திமிரா என்ன என்ன போ 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 அப்படின்றானுங்க. எவ்வளவு திமிரு இருந்தா இந்த பாஜக அரசு வீழ்ச்சிக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆரம்ப புள்ளியா இது ஒரு ஆரம்ப புள்ளி. மாணவர்களை நீ தொட்டுட்ட, மாணவர்கள் மேல நீ கை வச்சுட்ட, அவங்கள வந்துட்டு அதாவது லத்தி சார்ஜுக்கு வந்துட்டு ஒரு சாதாரணமா இல்லாம ஒரு ப்ராப்பர் புரோட்டோகால் இருக்குது. நீ எப்ப லத்தி சார்ஜ் பண்ண முடியும்ன்ற புரோட்டோகால் இருக்குது. அந்த புரோட்டோகால் இங்க ஃபாலோ பண்ணப்படல. அதுவும் நீங்க லத்தி சார்ஜ் பண்ணும்போது நீங்க வந்து பிலோ த வேஸ்ட் லத்தி சார்ஜ்ன்றது அபவ் த வேஸ்ட் யூ கேனாட் லத்தி சார்ஜ் எனிபடி. நீங்க லத்தி சார்ஜ் பண்ண கொடுத்தாலுமே கூட பிலோ த வேஸ்ட் மட்டும் தான் பண்ண முடியும். இவங்க அபவ் த வேஸ்ட் லத்தி சார்ஜ் பண்ணிருக்காங்க. செஸ்ட்ல அடிக்கிறாங்க, பேக்ல முதுகுல அடிக்கிறாங்க, ஒருத்தன தலையில அடிக்கிறானுங்க ஒரு வீடியோல. அவன் வந்து அந்த இவங்க டீடைன் பண்ணி ஒரு இடத்துல இருந்து கூட்டு போய் வேற இடத்துல இறக்கி விடுறாங்க. அப்ப அந்த வேன் வந்து போலீஸ் வேன் இறங்குறான், அந்த பையன் தலையில குச்சி வச்சு அடிக்கிறாங்க. இதுல நிறைய இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, அந்த குச்சியை சுத்தி வந்து முள்கள் வந்து இருந்திருக்கு, நெயில்ஸ் இருந்திருக்குது, அந்த முள் கம்பி ஆணி போட்ட அந்த ஒரு கட்டையால் அடிச்சிருக்காங்க. அப்ப அவங்க பல பேருக்கு இங்க எல்லாம் புள்ளி புள்ளி புள்ளியா இருக்குது. அவ்வளவு இடத்துல வந்து எப்படி வந்துச்சு? அப்ப இது வந்து மக்களுக்கு இவங்க சொல்ல வேண்டிய ஒரு சரியான ஒரு பதில் காத்துட்டு இருக்கு. அந்த பதில பாஜக கொடுக்குமா? அந்த பதில அவங்க சொல்ல முடியாம இல்ல நான் மாட்டிக்கிட்டேன் அவ்வளவுதான் அப்படின்னு நிக்கிறாங்க அப்படின்னா 2029 அவங்க வெளியே போவதற்கு இது வந்து ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட். டெஃபினெட்லி பிஜேபி 2024 தோக்க வேண்டியது. தப்பி தவறி ஜெயிச்சு ஏண்டா நம்ம ஜெயிச்சோம், இப்படிப்பட்ட ஒரு மார்ஜின்ல அன்னைக்கு வந்து ஒரு நிதிஷ்குமார் இல்லைன்னா, அன்னைக்கு வந்து ஒரு சந்திரபாபு நாயுடு இவங்க இல்ல அப்படின்னா நம்ம உள்ளே வந்திருக்க முடியாது, வெளியே உட்காந்துட்டு இருந்திருப்பாரு அன்னைக்கு. ஆனா இன்னைக்கு அவர் வந்து எதிர்கட்சி தலைவரா இல்லாம இன்னைக்கு வந்து அவர் வந்து பிரைம் மினிஸ்டரா இருக்கிறாரு அப்படின்னா அதுக்கு காரணம் அந்த 2 கட்சி போட்ட பிச்சை. அதை வச்சுக்கிட்டு நீ உள்ள உட்காந்து இந்த ஆட்டம் ஆடும்போது டெல்லியை இன்னைக்கு கைப்பற்றி ஒரு அரவிந்த் கெஜ்ரிவால் ஒருத்தர் மேல வந்து ஒரு பொய் அவதூறு வழக்கு போட்டு அது ட்ரையலுக்கு கூட போல. ஈவன் பிஃபோர் த ட்ரையல் அந்த கேஸ் வந்து டிஸ்மிஸ் பண்ணப்படல. அந்த கேஸை நான் எடுத்துக்கவே முடியாதுன்னு சொல்லி மூஞ்சில தூக்கி எரிஞ்சு அனுப்புனாங்க. அப்படிப்பட்ட ஒரு வகையில நீங்க இன்னைக்கு வந்து டெல்லியில வந்து ஆட்சி அமைச்சு உள்ள உட்காந்து அந்த அதிகார திமிர்ல இவனுக்கு ஆடுறானுங்க அப்படின்னா எவ்வளவு நாள் நீடிக்கும் இந்த அதிகார திமிரு? எவ்வளவு இடங்கள்ல இதுக்கான பதிலடி கொடுக்கப்பட்டிருக்கு எதுக்கு முன்னாடி? இது வந்து ஒரு அழிவின் ஆரம்பம் தான். இது பிஜேபிக்கு சரியான பாடமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அந்த தேர்தல்ல. இந்த சிஜேபி ப்ரொட்டஸ்ட்ல சார் முக்கியமான 2 பேர் யாரும் அப்படின்னு பார்த்தோம்னா பிரகாஷ் ராஜ் அவர்கள். அவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்காரு இப்போ வரையும். சோனம் வங்சங் இவங்க 2 பேருமே சோனம் வங்சங் போயிட்டாரு. பட் ஆனால் இருந்தாலுமே இவங்க 2 பேர் சப்போர்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபேஸ் கொடுத்துச்சு அந்த ப்ரொட்டஸ்ட்க்கு அப்படின்னு சொல்லலாம். பட் ஆனால் இவங்க வந்ததுனால அது மடைமாற்றம் செய்யப்பட்டதா அப்படின்றது ஒரு கேள்வியா இருக்குல்ல சார்? இப்போ நான் என்ன கேக்குறேன், இவங்க நிறைய பேர் இது சொல்றாங்க, இவர் வந்தனால இது மாறிடுச்சு, திசை மாறிடுச்சு. பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து அவங்க பொலிட்டிக்கல் மைலேஜ்க்காக இதை பத்தி பண்றாங்க. இவர் வந்து இப்ப காங்கிரஸ் உள்ள வந்துருச்சு. இன்னைக்கு வந்து அவர் வந்து அன்னைக்கு அவரை இழுத்துட்டு போயிருக்கிறாங்க நேத்து. அதாவது வந்துட்டு செவ்வாய்க்கிழமை வந்துட்டு இவரு நம்ம பிரதம மந்திரியோடைய வீட்டுக்கு வளாகத்துக்கு வெளியே அவர் ப்ரொடெஸ்ட் பண்ணும்போது காங்கிரஸ் தரப்பினரோட அவங்க அனைவரும் வந்து பிரியங்கா காந்தில இருந்து ராகுல் காந்தி இருந்து அனைவரும் வந்துட்டு அங்க டீடைன் பண்ணப்பட்டு வேற இடத்துல கொண்டு போய் விடப்பட்டாங்க. அப்ப டீடைன் பண்ணப்படும் போது அவர் இழுத்துட்டு போகும்போது அவருக்கு மூக்குல இங்க இருந்தா ரத்தம் வந்ததெல்லாம் நம்மளால பார்க்க முடிஞ்சது. அவருக்கு அப்படிப்பட்ட நிலைமையில அவர் போயுமே கூட இன்னைக்கு நீங்க பாத்தீங்க அப்படின்னா கருப்பு சட்டையிலையும் கருப்பு பேண்ட்லையும் வந்து இன்னைக்கு வந்து அவர் பார்லிமெண்ட் செஷனை அட்டெண்ட் பண்ணியிருந்திருக்காரு. அப்போ இந்த இடத்துல இவங்க இவ்வளவு பேர் உள்ள வருவதற்கு முன்னால எண்ணத்தை கிழிச்சுக்கிட்டு இருந்துச்சு இந்த பாஜக அரசு. அப்ப உங்களுக்கு வந்து இவங்க வந்து நீங்க பொலிட்டிசைஸ் பண்ணிட்டாங்க, ரைட்டா? இன்னைக்கு இவங்க வந்து பொலிட்டிசைஸ் பண்ணிட்டாங்க, இவங்க பொலிட்டிக்கல் மைலேஜ் தேடுறாங்க. இவங்க எத்தனாவது நாள் வந்தாங்க இதுக்குள்ள? 25 நாள் வரலையேங்க இவங்க உள்ள. 25 நாள் இந்த போராட்ட களத்துக்குள்ள வந்தாங்களா காங்கிரஸ் பார்ட்டி? 25 நாள் இந்த காங்கிரஸ் பார்ட்டியை தவிர்த்து வேற ஏதாவது ஒரு பொலிட்டிக்கல் கட்சி உள்ள வந்துச்சா? இன்னைக்கு விசிகால திருமாவளவன் அவர்கள் வந்துட்டு டெல்லியில போய் அவங்கள பார்த்து நேர்ல இந்த மாதிரி நான் இவங்க வந்து we are in solidarity with them அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டு வந்திருக்காரு. இன்னைக்கு திமுக அங்க போயிருக்குது, அவங்களுடைய எம்பிஸ் எல்லாருமே போயிருக்காங்க, இவர் ராஜா அங்க போயிருக்காரு. இவங்க எல்லாம் போறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்துச்சு பாஜக? 25 நாட்கள் எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி உள்ள வரலையே, வெறும் மாணவர்கள் மட்டும்தானே அங்க இருந்தாங்க. இன்னைக்கு இவங்க பொலிட்டிக்கல் மைலேஜ் தேடுறாங்க. இதுல அடிக்க அநியாய கோவம் எங்க வருதுன்னா, இங்க எப்படி வந்துட்டு சில தற்கூரிங்க வந்துட்டு இந்த திமுகவுடைய இன்டெலெக்சுவல் இடியட்ஸ் இருக்குங்களோ அதே மாதிரி அங்க பாஜகவுடைய சில மிகப்பெரிய நேஷனல் லெவல் இடியட்ஸ் இருக்கும்ல, அந்த நேஷனல் இடியட்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த ஸ்டேட்டஸ் என் சர்க்கிள்ல எங்க இருந்தா இவங்க எனக்கு பழக்கமாய் தொலைஞ்சாங்க வேற தெரியல. என்ன சார் போட்டிருந்தாங்க போறதா என்ன பாத்தீங்கன்னா, இது வந்துட்டு எப்படி மாறிக்குது பாருங்க, திஸ் இஸ் நோ மோர் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரொடெஸ்ட், நல்லா கவனிங்க, அறவழி போராட்டம்னு சொன்னாங்க, எப்படி மாறி இருக்குது பாருங்க. இது இன்னைக்கு ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி மைலேஜ் தேடுது, இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு அறிவில்லை, அவங்க பின்னாடி போயிடுச்சு. எனக்கு நான் சுத்தமா கேட்கிறேன், 28 நாள்ல
இந்த 3 நாள்ல மட்டும் இவங்களுக்கு இந்த ஸ்டோரி போறதுக்கு ஒரு விஷயம் கிடைச்சிருக்குதாமா. அதாவது பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்லாம் உள்ள வந்துருச்சு, பொலிட்டிசைஸ் பண்ணப்படுவதற்கு முன்பு நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? 25 நாள் அவங்க பொறுமையா தானே போராட்டம் பண்ணாங்க, ஹங்கர் ஸ்ட்ரைக் பண்ணாங்க, அமைதியா அறவழி போராட்டத்துல போனாங்க. அந்த காந்திய வழி போராட்டத்துக்கு என்ன பதில் கொடுக்கப்பட்டுச்சு பாஜக கிட்ட இருந்து? ஜேபி நட்டா அவர்களை போய் சந்திச்சாங்க. ஆமா, கண்டிப்பா. இருவர் அபிஜித் போல வேற இருவர் போனாங்க, சந்திச்சாங்க, கொடுத்தாங்க. வாங்க என்னப்பா உங்களுக்கு என்னப்பா வேணும், என்ன டிமாண்ட் சொல்லுங்க. கோரிக்கைகளை சொல்லியாச்சு. அந்த கோரிக்கைகளை எடுத்துட்டு போய் என்ன பண்ணாங்க? இதை பேசி சொல்றேன்னு சொன்னாங்க. ஆனா அதை பத்தி எதுவுமே இன்னும் பேசல. இப்ப இவர் என்ன போட்டுருக்காரு, என்ன ட்வீட் போட்டிருக்காரு? இந்த பிரச்சனையில இருக்கிற எஜுகேஷன் மினிஸ்டர் என்ன ட்வீட் போட்டிருக்காரு? அவரோட ட்வீட்டை பாத்தீங்களா? அந்த ட்வீட்டை காட்டுறேன் பாருங்க. அவர் என்ன அற்புதமா போட்டிருக்காருன்றதை மட்டும் பாருங்க. எல்ஓபி ஸ்ரீ ராகுல் காந்தி அண்ட் ஐஎன்சி இந்தியா கண்டினியூ டு ஷேம்லெஸ்லி எக்ஸ்ப்ளாய்ட் ஸ்டூடெண்ட்ஸ் as political tools to manufacture disruption during the monsoon session of parliament. இப்போ இந்த ராகுல் காந்தி அவர்களும் காங்கிரஸ் கட்சியும் உள்ள புகுந்து இந்த மான்சூன் காலத்துல நடக்கக்கூடிய இந்த பார்லிமெண்ட் செஷனை வெக்கமே இல்லாம இந்த மாணவர்களை வந்துட்டு தேவையில்லாம எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி, அதாவது அவங்கள வந்துட்டு தவறான மொழியில வந்துட்டு அவங்களை வழிநடத்தி அவங்கள வந்து ஒரு பொலிட்டிக்கல் டூலா அவங்கள பயன்படுத்திக்கிட்டு இவங்களுடைய இதுக்காக அரசியல் லாபத்துக்காக இந்த மாதிரி பண்ணியிருக்காருன்னு சொல்றாங்க. இந்த அரசியல் லாபத்துக்காக ராகுல் காந்தி அவர்களோ காங்கிரஸ் அவர்களோ பண்றதாகவே நீங்கள் சொல்லும்படி இருந்தாலும் கூட அதற்கு முன்பு நீங்க என்ன சார் பண்றீங்க? எப்படி அதுக்கு முன்னாடி நடந்ததை பத்தி நீங்க பேசவே மாட்டேங்கிறீங்க? ஏங்க, ஒரு மாணவர்கள் போராட்டத்தை இந்த மாதிரி ஆக விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இன்னைக்கு பாருங்க இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா இது எனக்கு புரியவே. இது 25 நாளைக்கு முன்னாடி நடந்தது சார். செஷன் ஆரம்பிச்சது இப்ப 2 நாளா தான் நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு டே 2, நேத்து டே 1, அது வரைக்கும் அதுக்கு முன்னாடி வரைக்கும் எந்த கட்சியும் வராத வரைக்கும் இந்த பாஜக அரசு என்ன செய்து கொண்டிருந்தது? அப்ப இதை கேள்வி கேட்டாங்க அப்படின்னா வந்து அங்க பாருங்க அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, இவங்கெல்லாம் வரதுக்கு முன்னாடி இந்த வங்சுக் எதுக்கு உள்ள வந்தாரு, 3 இடியட்ஸ் படத்துல இவருடைய வச்சு கதை எழுதுன்றாங்க, அவர் எழுதலன்றாங்க, இது இவருன்றாங்க, அதெல்லாம் விடுங்கப்பா. வங்சுக் எதுக்குப்பா இங்க வந்தாரு? பிரகாஷ் ராஜ் எதுக்குப்பா வந்தாரு? பிரகாஷ் ராஜை பத்தி போடும்போது பிரகாஷ் ராஜ் பிராக்கெட்ல ராய், பிரகாஷ் ராய் என இருந்தவர் தனது பெயரை தமிழ்நாட்டுக்காக ராஜ் என மாற்றிக்கொண்டு போன இந்த இவரெல்லாம் அவர் கட்ட ராத்திர போட்டு இவரெல்லாம் இன்னைக்கு வந்து வாய் பேசுறாரா? சரி, இப்ப இந்த இடத்துல இவர் ஏதோ ஒரு காலத்துல தன்னுடைய பேரை பிரகாஷ் ராயில இருந்து ராஜுக்கு மாத்தினதுல இப்ப இந்த விஷயத்துக்கு என்ன சம்பந்தம்? வங்சுக் யார் தெரியுமா? அவர் சைனாவுக்காக வந்துட்டு என்னெல்லாம் செஞ்சிருக்காரு தெரியுமா? இவர் வந்து ஒரு இந்திய தேச துரோகி. இவரு ஓகே, ஆக்டிவிஸ்ட்னா உனக்கு தேச துரோகி, எஜுகேஷனிஸ்ட்னா உனக்கு தேச துரோகி, இந்த நாட்டுக்காக போராடுற ஒரு மாணவர்கள்னா உனக்கு தேச துரோகி, ஜேர்னலிஸ்டுங்க தேச துரோகி. இவங்க எல்லாருமே ஆன்டி நேஷனல்ஸ்ங்க. இவங்க வந்து ஜெனியூனா பண்ணிட்டு இருக்காங்க. யார் தெரியுமா ஆன்டி நேஷனல்ஸ்? ஜேர்னலிஸ்ட் ஆன்டி நேஷனல்ஸ், யூடியூபர்ஸ் ஆன்டி நேஷனல்ஸ், ஆக்டிவிஸ்ட் ஆன்டி நேஷனல்ஸ், எஜுகேஷனிஸ்ட் ஆன்டி நேஷனல்ஸ். யாரு சார் உண்மையான ஆன்டி நேஷனல்? நான் சொல்ல யார் உண்மையான ஆன்டி நேஷனல்? இந்த தேசத்து மீத கொஞ்சம் கூட அக்கறை இல்லாம மாணவர்கள் தான் இந்த தேசத்துடைய எதிர்காலங்கிறது கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம அவங்க மேல மனசாட்சியே இல்லாம இப்படிப்பட்ட ஒரு லாத்தி சார்ஜை நடத்திட்டு இன்னைக்கு அதை பத்தி கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம கவலையே இல்லாம அங்க உட்கார்ந்துட்டு இருக்கிற அந்த அமைச்சர்களும் அந்த பிரதம மந்திரியும் தான் உண்மையான ஆன்டி நேஷனல். உண்மையான ஆன்டி நேஷனல் அவங்க தான். இந்த தேசமே நல்லா இருக்க கூடாது அப்படின்னு நினைக்கிறவன ஆன்டி நேஷனல் எங்களெல்லாம் நீங்க சொல்றீங்க. நாங்க தேசம் நல்லா இருக்க கூடாதுன்னு என்னங்க நினைச்சோம்? இந்த தேசத்துல ஒரு மோசமான ஒரு எக்ஸாம் நடக்குது, அந்த எக்ஸாம் நான் ரெகுலேட் ஆகுது பண்றேன்னு ஒரு வார்த்தை சொல்லுவதற்கு உங்களுக்கு என்னங்க இருக்குது? என்ன வேணா பண்ணுவேன், என்ன நீ கேள்வி கேட்க முடியாது, நான் அதிகாரத்துல இருக்கேன் அப்படின்னும் போது இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு பிரஸ் மீட் பண்ணுங்க, இல்ல ஒரு ட்வீட் போடுங்க, ஒரு வீடியோ எடுத்து போடுங்க, அதை என்ன சொல்ல போறீங்க? மாணவர்கள் அனைவரும் இந்த மாதிரி ப்ரொடெஸ்ட் பண்றதை நான் பார்க்குறேன், எனக்கு வருத்தமா இருக்குது, இந்த மாதிரி ஒரு பேப்பர் லீக் நடந்தது உண்மையாக கண்டிக்கத்தக்க வேண்டியதுதான், நீங்க எல்லாம் ப்ரொடெஸ்ட் பண்றதை நான் பார்க்குறேன், தயவு செய்து வீட்டுக்கு போங்க, நீங்க எல்லாம் வந்து இது உண்ணாவிரதம் இருக்கிறது வந்து எனக்கு வேதனை அளிக்குது. இந்த நாட்டுடைய மாணவ செல்வங்கள் நீங்க, நான் நிறைய பேரோட இதெல்லாம் பார்க்குறேன் வீடியோல, 7 கிலோ 8 கிலோ நீங்க லாஸ் ஆயிருக்கீங்க, உங்களுக்கு மேலேயே அந்த இடத்துல வந்து ஒரு பதாகையில எழுதி இருக்குது, இதெல்லாம் எனக்கு வருத்தத்தை அளிக்குது, நீங்க எல்லாருமே இந்த நாட்டுடைய பிள்ளைகள், நீ உண்மையா சொல்லு பொய்யா சொல்லு, இது மாதிரி ஒண்ணு சொன்னாவாது கலைஞ்சு போயிருப்பாங்களா? கண்டிப்பா கண்டிப்பா. அப்போ அது ஏன்னா உங்களுக்கு உண்மையா சொன்னா மட்டும்தான் இந்த மாதிரிலாம் சொல்ல முடியும், இந்த மாதிரிலாம் பொய்யா சொல்ல முடியாது. மற்றதெல்லாம் பொய்யா சொல்லிடலாம். இந்த மாதிரி வார்த்தைகள் இப்ப நான் சொன்னேன்ல, இது மனசுல இருந்து வரணும் உங்களுக்கு, அது வராது இவங்களுக்குலாம். அப்ப இந்த மாதிரி நீங்க பண்றது எனக்கு வருத்தத்தை அளிக்குது, போங்க, உங்களுக்கு என்ன இதை ரெகுலேட் பண்ணணும், நடந்த தவறுக்கு என்ன நடக்கணுமோ நான் வந்து டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுக்க சொல்றேன். இந்த தர்மேந்திர பிரதான் வந்துட்டு மினிஸ்ட்ரி இருந்து ஸ்டெப் டவுன் பண்றாரு, தாண்டி என்னங்க ஆயிட போகுது? இப்போ யாரை காப்பாற்றுவதற்காக இவ்வளவு கேவலமான ஒரு வேலை நடந்துட்டு இருக்குது? இவங்க ஆன்டி நேஷனல்ஸ். இந்த தேசத்துடைய இந்த மாணவர்களை பத்தி கொஞ்சம் கூட அக்கறை இல்லாம இருக்கிற இவங்க ஆன்டி நேஷனல். 2வது ஆன்டி நேஷனல் யார் தெரியுமா? வீட்டுல உட்காந்துக்கிட்டு இந்த 28 நாள் ப்ரொடெஸ்ட்ல எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த மாணவர்களுக்கு விழுந்த அடியிலிருந்து ஆரம்பிச்சு, இந்த மாணவர்கள் போராடினதுல இருந்து, தூங்காம இரவுகள்லாம் அங்க உட்கார்ந்ததுல இருந்து, ஹங்கர் ஸ்ட்ரைக் இருந்ததுல இருந்து, ஒரு அன்ஹெல்தியான வெயிட் லாஸ் ஆனதுல இருந்து, இது எல்லாத்தையும் கருத்தில் கொள்ளாம, மனசாட்சியே இல்லாம
அங்க பாருங்களேன், இவர் வந்து வாங்சுக். இவர் யார் தெரியுமா? இவர் வந்து ஒரு சைனா பெர்பெட்ரேட்டர். பிரகாஷ் ராய். இவர் பிரகாஷ் ராஜ் இல்ல. இவங்கலாம் இன்னைக்கு போனாங்க பாருங்க. ராகுல் காந்தி இவங்கலாம் உள்ள வந்துட்டாங்க. இது பொலிட்டிசைஸ் பண்ணப்பட்டிருக்குது. யாரு வந்து தெரியுமா? முதல்ல கல்ல தூக்கி எறிஞ்சா? இந்த மாணவர்கள் தான் கல்ல தூக்கி முதல்ல எறிஞ்சாங்க அப்படின்னு ஒரு ஃபோட்டோவ எடுத்து போடுறது. இவனுங்க தான் ஆன்டி நேஷனல்ஸ். அதற்க மைனஸ மட்டும் எடுத்து எடுத்து பேசுறது. எவ்வளவு கேவலங்க இது. இது எவ்வளவு பெரிய கேவலங்க. இவனுங்கலாம் எதுக்குங்க இந்த நாட்டுல உட்கார்ந்துட்டு இருக்கானுங்க? உண்மையான ஆன்டி நேஷனல்ஸ், உண்மையா இந்த நாட்டுக்கு தேவையே இல்லாதவங்க இவனுங்க தான். இந்த நாட்டை விட்டு அகற்றப்பட வேண்டிய முதல் நபர் இவங்கலாம் சொல்றாங்கல்ல, இந்த ரைட் விங்லாம் உள்ள உட்காந்துக்கிட்டு இந்த வலதுசாரிகள்லாம், இல்ல இந்த நாட்டை விட்டு இந்த என்சிஏ அப்புறம் இந்த சிஏஏ மூலமா இவங்கள வெளிய அனுப்பணும், அவங்கள வெளிய அனுப்பணும்லாம் சொல்றானுங்கல்ல. நான் என்ன சொல்றேன், யார நம்ம முதல்ல வெளிய அனுப்பணும்? இந்த ரைட் விங்ல இப்படி உட்காந்துக்கிட்டு மனசாட்சியே இல்லாம ட்வீட் போடுறானுங்களே, இவனுங்க இந்த நாட்டுக்கே தேவையில்லாத சக்திங்க. இவனுங்கள முதல்ல இந்த நாட்டை விட்டு வெளிய அனுப்பணும். இவனுங்க தேவையே கிடையாது. இந்துக்களுக்கு ஒரு பிரச்சனை, இந்து மதத்துக்கும் இந்து கோயிலுக்கும் ஒரு பிரச்சனை அப்படின்னா உடனடியா வந்து நிக்கிறவனுங்க, அதுக்கு ட்வீட் போடுறவனுங்க, உங்க சர்க்கிளையும் என் சர்க்கிளையும் உட்காந்துக்கிட்டு இன்னைக்கு வரைக்கும் நம்ம வயது ஒத்தவங்களே கூட வந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த யூடியூப்லயும் வீடியோல போட்டுட்டு இன்ஸ்டால ரீல்ஸ் போட்டு ஸ்டோரி போட்டு உட்காந்துட்டு, ஆனா மாணவர்கள் ஒரு பிரச்சனைங்கும் போது 28 நாள் நடந்த பிரச்சனையில ஏதோ ஒண்ண நீ தேடி கண்டுபிடிச்சு அந்த மாணவர்கள் மேல நீ பழி போடுறனா, இவனுங்க எவ்வளவு மோசமான ஐடியா உடையவனுங்களா இருப்பானுங்க. இவனுங்க தேவையாங்க இந்த நாட்டுக்குண்ணா. இவனுங்கெல்லாம் மொத்தமா தூக்கிட்டு போய் எங்கேயா கடல்ல போட்டு வந்துடணும்ன்ற. இந்த மாதிரி டைம்ல தான் சார் மீடியாவை பத்தி பேச வேண்டியதா இருக்கு. ஏன்னா நேஷனல் மீடியாஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் அந்த ஹங்கர் ஸ்ட்ரைக் வரும்போது மோஸ்டா வந்து அது ஒரு அடிஷனலா ஒரு நியூஸா தான் போட்டிருந்தாங்களே தவிர அதை பெருசா கவர் பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் அவங்க மெயினா வந்து தமிழ்நாடு அப்படின்னு தான் ஃபோக்கஸ் பண்ணி பேசிட்டு இருந்தாங்க. அப்படியே அங்கிருந்து அந்த நியூஸை கவர் பண்ணும்போது கூட அங்க நேஷனல் மீடியா சொல்றீங்களா நம்ம தமிழ்நாடுல நேஷனல் மீடியாவை சொல்றேன் சார். அப்படி இருக்கும்போது அங்கே வந்து அவங்க எழுதி கொடுத்த ஸ்கிரிப்டையும் ஃபேக் நெரேட்டிவ்ஸையும் படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த போராட்டக்காரர்களே சுத்தி இருந்து ரீல்ஸ் எடுத்து போடுறாங்க. அங்க பாருங்க உட்கார்ந்து ஸ்கிரிப்ட் கையில வச்சிருக்காங்க. அவங்க அதை அப்படியே படிக்க போறாங்க. நாங்க இங்க எவ்வளவு போராடுறோம்ன்றத பத்தி சொல்றதுக்கு தயாரா இல்ல அப்படின்னு சொல்லி குறிப்பிட்ட ஒரு டிவி சேனலை பார்த்து சொல்றாங்க. ஆங்கருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அப்படியே அமைதியா நின்னுட்டு இருக்காங்க. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வீடியோல வருது இன்னைக்கு. See they are completely exposed. இது மாதிரி ஒரு வாய்ப்புங்கிறது வந்து அமையணும்னு இருந்திருக்குது. இது இந்த மாதிரி ஒரு வழியில அமையணும்னு இருந்திருக்குது. 20 மாணவர்கள் இறந்து போயிருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு நீட் பிரச்சனை இருக்கிறதுனால அதை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியாம இந்த கொஸ்டின் பேப்பர் லீக்னால 20 மாணவர்கள் இறந்து போயிருக்காங்க. அவங்களுடைய வருங்காலம், அவங்களுடைய குடும்பம் அங்க இறங்கி போராட்டம் 18 வயசு பையன் 19 வயசு பொண்ணு வீட்டுல இறந்து போயிட்டா அப்படின்னா எவ்வளவு வலிக்குங்க அந்த குடும்பத்துல இருக்கிறவனுக்கு. அதுவும் எதுக்காக? இந்த நாட்டுல ஒரு எஜுகேஷன்ங்கிற ஒண்ணு எல்லாருக்கும் போய் சேரணும், அனைவருக்கும் இந்த எஜுகேஷன் இருக்கணும்னு போராடிய பலர் இருக்கிற இந்த நாட்டுல ஒரு எஜுகேஷன் நாளைக்கு எனக்கு கிடைக்காம போயிடும், நான் இந்த டாக்டர் ஆக முடியாம போயிரும், இந்த பேப்பர் லீக் ஆயிடுச்சு, இது வேற யாருக்கோ போய் சேர்ந்துருச்சு, நான் இதுல சரியான மார்க் வாங்க மாட்டேன்ற கவலையில ஒரு மாணவனும் ஒரு மாணவியும் போயிட்டு தற்கொலை பண்ணி இறந்துருக்கிறாங்க அப்படின்னா இதை விட ஒரு கேவலம் ஒரு அரசுக்கு என்ன வேணும்? ஆளா மத்தவங்க எல்லாம் ப்ரொடெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி நான் ராஜினாமா பண்றேன், என் பொறுப்பை நான் ராஜினாமா பண்றேன், இவங்களை வேலையை விட்டு தூக்குறேன், நான் பொறுப்பேத்துக்கிறேன், இது ஒரு அசிங்கம் அப்படின்னு முன்னாடி வந்து நின்று அவரு தாங்க உண்மையான பிரதம மந்திரி. அந்த கில்ட்டே சுத்தமா அவங்களுக்கு கிடையவே கிடையாது. சுத்தமா கிடையாது, சுத்தமா கிடையாது. அப்போ நீங்க இவங்கெல்லாம் வந்து இதை மாத்திட்டாங்க, அவங்கெல்லாம் வந்து இதை மாத்திட்டாங்க. வங்சுக் வர வரைக்கும் நீங்க என்ன பண்றீங்க? வங்சுக் 19 நாள் இருந்தாரு. முதல் 9 நாள் யார் இருந்தா? முதல் 10 நாள் யார் இருந்தா? அவர் வரத்துக்கு முன்னாடி நீங்க இந்த ப்ரொடெஸ்ட் நிறுத்திருக்க வேண்டியதானேங்க. அவர் வந்தது 9 10வது நாள் தான் வந்தாரு, ரைட்டுங்களா? அது வரைக்கும் நீங்க என்ன பண்றீங்க? அப்ப பிரகாஷ் ராஜ் வர வரைக்கும் நீங்க என்ன பண்றீங்க? இப்போ இவ்வளவு பேர் வரணும், மாணவர்களாக போராட்டம் பண்ணும்போது நீங்க அதை வந்துட்டு தடுத்திருக்க வேண்டியதானே. அண்ட் இன்னொன்னு இதுல வந்து இந்த ப்ரொடெஸ்டர்ஸ்க்கு மத்தியில உள்ள எவனோ ஒருத்தன் உள்ள புகுந்திருக்கான், பக்காவா தெரியுது. இவங்க நரேட்டிவ் நல்லா செட் ஆயிருக்குது. இது மாதிரி ஒரு மோசமான விஷயங்களை பண்ணக்கூடியவங்க தான் இவனுங்க. எவ்வளவு பெரிய சம்பவத்தெல்லாம் குஜராத் சம்பவத்தையே பண்ணவனுங்க இவங்க. மணிப்பூர் சம்பவத்தை பார்க்க விட்டு வேடிக்கை பார்த்தவனுங்க, எவ்வளவோ கலவரங்களை நடக்க விட்டு வேடிக்கை பார்த்தவங்க தானே இந்த பாஜக. அப்ப இது மாதிரி இவங்க பண்ணக்கூடிய நிறைய இறங்கியிருக்காங்க. போலீஸ் தரப்புல இருந்து போலீஸோட சேர்ந்து ஹெல்ப் பண்றதுக்காக அங்க வந்துட்டு இவனுங்க இந்த மாதிரி ஒரு ஆட்களை நிப்பாட்டி அவனுங்க கிட்ட கையில லத்தியை கொடுத்து நீ அடிக்க விட்டுறதுக்கே நீ வேடிக்கை பார்த்திருக்க. போலீஸ்காரங்க பல பேர் அவனுங்க பேட்ஜ்ல தெரிஞ்சிரும் போட்டோன்றதுக்காக பேட்ஜை கலட்டி வச்சுட்டு அடிச்சிருந்திருக்கானுங்க. இவ்வளவு மோசமானதை பண்ணிட்டு 2029 மீண்டும் 4வது முறை ஜெயிக்கணும் அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்க. இவங்க ஜெயிக்கணும்னு இவங்களுக்கு ஓட்டு போறதுக்கு இன்னுமே ஒரு பல கோடி பேர் தயாராகிறாங்க இந்த நாட்டுலங்கன்னா, அந்த 1 கோடி பேர் 2 கோடி பேர் இருப்பாங்க தெரியுமா இந்த பாஜக ஓட்டு போறதுக்கு இந்த நாட்டுல. அவங்க தான் இந்த நாட்டை விட்டு வெளியேற்றும். தமிழ்நாடு ரொம்ப சைலண்டாவே இருக்கு இந்த விஷயங்கள்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டார்டிங்ல பேசணும். இதுக்கு முன்னாடி டிஎம்கே இந்த இடத்துல ஒரு வேலை இருந்திருந்தா அவங்க என்ன பண்ணிருப்பாங்க,
இப்ப டிஎம்கேவோட வாய்ஸ் அவுட்டுக்கு தான் வெயிட் பண்ணுதா தமிழ்நாடு? இப்ப இந்த சிஎம் பேச மாட்டாரு அப்படின்னா, எதிர்க்கட்சியா இருக்கவங்க அவங்க பேசுனாங்கன்னா, இது ஒரு வேளை சப்போர்ட்டா இருக்குமா? அப்படிங்கிறதெல்லாம் நெறைய சோசியல் மீடியாஸ்ல வருதுல்ல சார். அவங்க இருந்தாங்கன்னா பயங்கரமா பண்ணியிருப்பாங்க. இந்நேரத்துக்கு பெரிய போராட்டம் இங்க தமிழ்நாட்டுல நடந்திருக்கும். ஏன்னா நீட்டே வேண்டான்னு சொல்றது தான் தமிழ்நாடு. அப்படின்னு சொல்லிட்டு நெறைய சோசியல் மீடியாஸ்ல வரத நம்ம பார்க்குறோம்ல சார். தெரியும். நீட் போராட்டத்துல இருந்து ஆரம்பிச்சு பல போராட்டங்களுக்கு சிஏஏ, என்சிஏ அதுக்கெல்லாம் வந்து தமிழ்நாட்டுல இதுக்கு முன்னாடி போராட்டம் நடந்திருக்குது. எவ்வளவு விஷயங்களுக்கு இவங்க என்ன அழகா போராட்டம் பண்ணிருக்காங்கன்றது இப்ப நான் சொல்லவா? இப்ப இதுல சொல்றேன். இதெல்லாம் வந்து 2021ல இருந்து 26 வரைக்கும் இங்க ஆட்சியில இருந்தாங்களே, ஆக அவங்க ஆட்சியில இருந்தப்ப என்னென்ன போராட்டங்கள்லாம் வந்து இந்திய அளவுல மிகப்பெரிய ஒரு முக்கியமான போராட்டங்கள் மட்டும் நான் சொல்றேன். எல்லாமே நான் போனா கீழ்ஞ்சிடுவீங்க. முக்கிய போராட்டங்கள், நாட்டின் மிகப்பெரிய பிரச்சனைகளான போராட்டம், இதுக்கெல்லாம் ஒரு வாய் கூட இங்க திறக்கல, ப்ரொட்டஸ்டே நடக்கலங்கிற மாதிரி விஷயங்களுக்கு நான் வரேன். ரைட்டா? முதல் விஷயம், அக்னிபத் ரெக்ரூட்மெண்ட் ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு 2022ல இதுக்கு எதிர்ப்பான ஒரு போராட்டம் இருந்துச்சு. இந்த அக்னிபத் ரெக்ரூட்மெண்ட் ஸ்கீம் என்ன அப்படின்னா, இந்த நம்மளுடைய தேசத்துக்காக போராடக்கூடிய வீரர்கள் இருக்கிறாங்களே, அந்த தேச வீரர்களுக்கு நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு அநியாயம். அவங்க போராட்டம் பண்ணாங்க. நம்ம தமிழ்நாட்டுல எவ்வளவு பேர் வந்து டிஃபென்ஸ்லயும் ஆர்மிலயும் வேலை பார்க்கறவங்க இருக்காங்க? பலாயிரம் பேர் இருப்பாங்களா? லட்சக்கணக்கான பேர் இருப்பாங்களா? ஏதாவது ஒரு போராட்டம் நடந்துச்சா இங்க? நடக்கல. 2022ல இந்த அக்னிபத் ரெக்ரூட்மெண்ட் ப்ரொடெஸ்ட் அப்படிங்கிறது நடக்குது. பல ஆயிரம் பேர், அதாவது வந்து இந்த டிஃபென்ஸ்ல எப்படியாவது வேலைக்கு சேர்ந்துடணும் அப்படின்னு சொல்லி இந்த நாட்டுக்கு சேவை செய்யறதுக்காக வேலை செய்யறவங்க, அதுல இருக்கக்கூடிய மிகப்பெரிய குளறுபடிகள், பல பேருக்கு பென்ஷன் வராம இருக்கிறதுல இருந்து ஆரம்பிச்சு, இத்தனை வருஷம் எங்களை ரெக்ரூட் பண்ணேன்னு சொல்லிட்டு இது இத்தனமா மாத்திட்டீங்களேன்னு சொல்லிட்டு இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அகைன்ஸ்டா, இந்த அக்னிபத் ரெக்ரூட்மெண்ட் ஸ்கீமுக்கு அகைன்ஸ்டா இவங்க வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்தினாங்க. ஆனா அதுக்கு நம்ம தமிழ்நாட்டுல எந்த ஒரு போராட்டமும் அதை பத்தி நடக்கவே இல்லை. நமக்கு அதை பத்தி தெரியவும் தெரியாது. ரைட்டுங்களா? அடுத்து ரெஸ்ட்லெஸ் போராட்டம் பண்ணாங்க. ஞாபகம் இருக்குதுங்களா? 2023ல அதாவது இந்தியாவுக்காக ஒலிம்பிக்ல போயிட்டு பெண் வீராங்கனை ஒருத்தங்க போய் பல முறை பதக்கங்களை வென்று வந்த ஒருத்தங்க, அவங்களுக்கு அகைன்ஸ்டா ஒரு பிரச்சனை நடந்திருக்குது. அதாவது பிஜேபியை சேர்ந்த ஒருத்தர் அங்க ஒரு பெரிய பொசிஷன்ல இருக்கிறார் இந்த ரெஸ்ட்லெஸ் அசோசியேஷன்ல. அவர் அந்த பெண்கள் கிட்ட தப்பா நடந்துக்கிட்டாருன்றதுக்காக நாடு தழுவிய போராட்டம் நடக்கணும்னு சொல்லி அவங்க டெல்லியில அவ்வளவு நாட்கள் போராட்டம் இருந்தாங்க. வினேஷ் போகட், அவங்கள சாக்ஷி மாலிக், அப்புறம் சங்கீதா போகட், அவங்க வந்து சிஸ்டர்ஸ் 2 பேருமே. ரைட்டுங்களா? இவங்க 2 பேருமே இந்தியாவுக்காக விளையாடுறவங்க. அவங்க இந்த ப்ரொடெஸ்ட்ல இருக்கிறாங்க. இவங்க கூட ஆண்கள் யாரெல்லாம் வீரர்களாக இருக்கிறாங்களோ அவங்களுமே இதுல உள்ள உட்கார்ந்து இருந்தாங்க. ரைட்டுங்களா? அந்த ரெஸ்ட்லர்ஸ் நீங்க ஒலிம்பிக்ல உட்கார்ந்து அந்த அன்னை ஒரு நாள் மட்டும் ஒலிம்பிக் பாக்குறது, அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் ரெஸ்லிங் பாக்குறது நம்மளாம் பார்ப்போம் தெரியுமா? அதுக்கு முன்னாடி வரைக்கும் வருஷம் முழுக்க பார்க்க மாட்டோம். கிரிக்கெட் தான் பார்த்துட்டு இருப்போம். அன்னைக்கு மட்டும் உட்காந்து எல்லாரும் சூப்பர்ரா குத்து சண்டை, சூப்பர்ரா ரெஸ்லிங் அப்படின்னு பார்ப்போம் பாருங்க. அது மாதிரி நம்ம நாட்டுக்காக போராடும், நம்ம நாட்டுக்காக விளையாடி ஒரு பெரிய லெவல்ல இந்தியா அடுத்த இடத்துக்கு எடுத்துட்டு போகணும் ஒலிம்பிக்ல போராடின அவங்களுக்கு ஒரு போராட்டம் நடக்குது. அதுல நம்மளுடைய தமிழ்நாட்டுல ஏதாவது அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு ப்ரொடெஸ்ட் நடந்த மாதிரி ஞாபகம் இருக்குது? அதாவது ஒலிம்பிக்ல இந்தியாவுக்கு போய் விளையாடினவங்க, அவங்களுக்கு இந்த பிஜேபி நடத்தின ஒரு கொடுமை, அவனையே தூக்கி நீங்க அந்த அசோசியேஷன்ல இன்னும் வச்சிருக்கீங்க, அந்த பதவி இறக்குங்கன்னு சொல்லி அவ்வளவு நாள் போராட்டம் நடத்தினாங்க. தமிழ்நாட்டுல நடந்துச்சதுக்காக. மணிப்பூர்னு ஒரு இடம் இருக்குது தெரியுங்களா? அந்த மணிப்பூர் ஒரு மிகப்பெரிய கொடூரம் இருந்துச்சு தெரியுங்களா? என்னடா இந்த பாஜக மணிப்பூருக்கு போனாரா அவங்களுடைய பிரதம மந்திரி அப்படின்னு நம்ம தமிழ்நாட்டுல கேள்வி கேட்டோமா? பல பெண்கள், அதாவது வந்து 2 சமுதாயத்துக்கு நடுவில் நடந்த ஒரு பிரச்சனை, அதுல அந்த கூன்ஸுங்க எல்லாம் உள்ள போய் அந்த சமுதாயத்தை சேர்ந்த பெண்களை நிர்வாணமாக உடலில் ஒத்த துணி இல்லாம அத்தனை பெண்களை நடு ரோட்ல இழுத்து நடந்து வந்தானுங்க. அதுக்கு ஏதாவது இந்த தமிழ்நாட்டுல போராட்டம் நடந்துச்சு? 2021-26ல இன்னைக்கு வந்து கேட்கறானுங்களே, இந்த ஒரு 60 நாள்ல போராட்டம் பண்றதுக்கு வாய்ப்பே கிடைக்க மாட்டேங்குதுங்க. நீங்களாம் எப்படா போராட்டம் பண்றதுக்கு முயற்சி பண்ணீங்க? 2021-26ல பாஜக அகைன்ஸ்டா தானே போராட்டம் பண்ண வேண்டிய ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சு. ஏன் பண்ணல அன்னைக்கு? இன்னைக்கு நீட் பேப்பர் லீக்ல 20 பெண்கள் 20 குழந்தைங்க இறந்து போயிட்டாங்க. அந்த கல்லூரி மாணவர்களுக்காக வந்துட்டு ஒரு போராட்டம் நடக்குது. அதுக்கு வாய்ப்பு எங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க இந்த தமிழக அரசு அப்படின்னு சொல்லி போராட்டம் பண்றீங்களே நீங்களாம். எப்ப நீங்க இந்த பிரச்சனைகளுக்காக போராட்டம் பண்ணீங்க? ஏன் மணிப்பூர்ல வந்துட்டு அந்த பெண்கள் அந்த மாதிரி நிர்வாணமாக எடுத்துக்கொள்ளப்பட்டது ஒரு பிரச்சனையா பார்க்கப்படாதயா? யூடியூப்ல உட்காந்து வீடியோவா பேசலாம், ஆனா ப்ரொடெஸ்ட் பண்ற அளவுக்கு அது பாயிண்ட் கிடையாதா? அதனால பண்ணலையா? 21-26ல இந்த ப்ரொடெஸ்ட் பண்ணணும்னு இப்போ உட்காந்து துடிச்சிட்டு இருக்கிற இந்த எஸ்எஃப்ஐ. இந்த எஸ்எஃப்ஐன்றது அன்னைக்கு என்ன பண்ணிருந்தாங்க? ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா என்ன பண்ணிருந்தாங்க அன்னைக்கு 21-26ல அண்ணா யூனிவர்சிட்டின்ற ஒரு பிரச்சனைக்காக, அது ஒரு மிகப்பெரிய லெவல்ல நடந்த பிரச்சனை, அதுக்கு போராட்டம் பண்ணியே ஆகணும். அன்னைக்கு போராட்டம் பண்ணாங்க. மத்தபடி இந்த எஸ்எஃப்ஐ என்னைக்கு என்ன போராட்டம் பண்ணிருக்காங்க? இந்த மாதிரி பிரச்சனைக்காக போராட்டம் பண்ணாங்களா? குரல் கொடுத்தாங்க. எஸ்எஃப்ஐ விடுங்க, வேற மாணவர்களோ நம்ம மக்களோ ரோட்ல போய் இறங்கி நம்ம போராட்டம் பண்ணுவாங்க. நானோ நீங்களோ யாராவது பண்ணோமா? பண்ணல. அப்ப என்ன 2021-26 திமுக இருந்திருந்தா என்ன நடந்திருக்கும் தெரியுமா? திமுக நடந்திருந்தா எப்படி எல்லாம் போராட்டம் பண்ணிருப்போம் தெரியுமா? அதுக்கு வந்து ரீட்வீட், அதுக்கு ஒரு ரீஷேர்.
அதை பார்க்கும்போது அன்னைக்கு என்னடா இவ்வளவு முட்டாளாக்குறீங்க நீங்க 2021 to 26 உங்க திமுக ஆட்சியில இருந்த போதுதானே இந்த பிரச்சனை நடந்துச்சு. அப்ப எங்கடா போச்சு உங்களுடைய இந்த வீராவாசனம்லாம்? இது எல்லாமே நான் சொன்னதுல வந்துட்டு உங்களுக்கு மணிப்பூர் பிரச்சனை பத்தி தெரிஞ்சிருக்கு, ரெசிடென்ஸ் பிரச்சனை தெரிஞ்சிருக்கு, அந்த அக்னிபத் மட்டும் தான் தெரியாம இருக்கு. மத்தபடி நான் ஒன்னும் இல்லாத பொல்லாத எங்களுக்கும் எடுத்துட்டு வந்து ஒரு 10 பேர் போராடுறத பத்தி நான் ஒன்னும் பேசல. ரெஸ்ட்லெஸ் பிரச்சனை ரொம்ப பெரிய பிரச்சனை. அதே மாதிரி மணிப்பூர் பிரச்சனை கிட்டத்தட்ட மாச கணக்குல நடந்துட்டு இருந்துச்சு. அதை எல்லாரும் பத்தி பேசிட்டு இருந்தாங்களே தவிர போராட்டம் தமிழ்நாட்டுல நடக்கல. ரைட்டுங்களா? அடுத்து இப்ப இந்த சோனம் வாங்சுக் வந்துட்டு அங்க போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காரு. சோனம் வாங்சுக் என்னும் ஒரு எஜுகேஷனிஸ்ட், நம்ம நாட்டுக்காக வந்துட்டு எஜுகேஷன் லெவல்ல நடந்து போராடக்கூடிய ஒரு ஆக்டிவிஸ்ட். அவர் ஒரு ஸ்கூல்லாம் நடத்திட்டு இருக்கிறாரு. அப்பேற்பட்ட ஒரு நபர் அவர் போராட்டம் பண்றாரு. அந்த போராட்டத்துக்காக நாங்களும் இங்க இருந்து குரல் கொடுக்கலாம் நினைச்சா சிஎம் ஜோசப் விஜய் அவர்கள் எங்களுக்கு அனுமதியை கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்களே. இதே சோனம் வாங்சுக்கு இதுக்கு முன்னாடி இதை விட ஒரு பெரிய பிரச்சனை நடந்திருக்குது. அது ஒரு போராட்டமா அவரே முன்னிருந்து நடத்தினாரு. லடாக்ல ஸ்கூல் வச்சு நடத்திட்டு இருக்காரு, தெரியும் நினைக்கிறேன். அந்த லடாக்ல அவர் எதுக்குமா போராடி இருக்காரு? 6th schedule ப்ரொடெக்ஷன்ஸ்க்காக போராடி இருக்காரு. அதாவது வந்து நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன்ல ஃபர்ஸ்ட் ஸ்கெடியூல், செகண்ட் ஸ்கெடியூல் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கெடியூல் இருக்கு. 6th schedule இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்காக அவர் போராடி இருக்காரு. அதுல என்னன்னா முக்கியமா வந்து லடாக்குடைய, நீங்க லடாக் எல்லாருமே ஜாலியா என்ஜாய் பண்ணி பைக் ரைடு போலாம், இங்க இருந்து ஹிமாலயா வண்டி எடுத்துட்டு போலாம், இங்க இருந்து ராயல் என்ஃபீல்டு எடுத்துட்டு போலாம்லாம் யோசிக்கிறோம்ல நம்மளுடைய யங்ஸ்டர்ஸ்லாம். இதுல எந்த யங்ஸ்டர்ஸ் இங்க லடாக்ல இருக்கிற என்விரான்மெண்டல் சேஃப் கார்ட்ஸ்க்காக போராடின சோனம் வாங்சுக்காக குரல் கொடுத்தோம். சோனம் வாங்சுக் அங்க ப்ரொடெஸ்ட் பண்ணாரு, பல நாட்கள் ப்ரொடெஸ்ட் பண்ணாருங்க. இந்த லடாக்குடைய என்விரான்மெண்ட்டை பாதுகாக்கணும், இந்த சுற்றுச்சூழல் இப்படி மோசமாயிட்டு போயிட்டு இருக்கு, இதை பாதுகாக்கணும்னு ப்ரொடெஸ்ட் பண்ணாரு. 2024ல இருந்து 26 வரைக்கும் பல முறை பண்ணிருக்காரு. சோனம் வாங்சுக்ன்ற ஒருத்தர் ஹங்கர் ஸ்ட்ரைக் பண்ணும்போது தான் எங்க பாதி பேருக்கு தெரிஞ்சிருக்கு. இவர் யாரே தெரியாது. ஓ இவரை வச்சுதான் அந்த 3 Idiots எடுத்தாங்களாப்பா, ஓ அது இவர் இல்லையாம்பா, அது ஆமீர் கானே சொல்லிட்டாரு, ஓ அது இவர் இல்லையாம்பா, அது இவரே சொல்லிட்டாரு, அவ்வளவுதானே தெரியும். அப்ப அதுக்குள்ள அங்கெல்லாம் போராட்டம் பண்றதுக்காக துடிச்சுக்கிட்டு வீட்டுல உட்காந்து என் கைகளை கட்டி போட்டு விட்டார் சிஎம் விஜய். ஏன் இவ்வளவு பொய், ஏன் இவ்வளவு புரளி, ஏன் இவ்வளவு போராட்டம்? அடுத்து வர இன்னும் முடியல. இதுக்கப்புறம் நான் இன்டர்நேஷனலா போயிடுவேன். ஆனா அதுக்கு முன்னாடி இங்க வரேன் நான். இதே மறுபடியும் இதே வந்து அக்னிவீர்ல வந்து இன்னொரு பிரச்சனை வந்துச்சு. அக்னிவீர் எம்ப்ளாய்மெண்ட்ல ஒரு பிரச்சனை வந்துச்சு. என்ன அப்படின்னா வந்துட்டு அவங்களோட எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிலையும் அவங்க வந்து இந்த பென்ஷனுக்காக போராடினாங்க தெரியுமா, அதை சம்பந்தப்பட்டு இன்னொரு போராட்டம் மீண்டும் 2022 26க்குள்ள பல முறை இவங்க மறுபடியும் நடத்திருக்காங்க. உங்க தேசத்துக்காக போராடுறவங்க, உங்க தேசத்துக்காக எல்லையில போராடுற வீரர்கள், அதுக்கெல்லாம் ஒரு மரியாதை இருக்குதுல்ல, ஏன் இவங்களுக்காக குரலே கொடுக்குறது தமிழ்நாட்டுல? அடுத்து இப்ப இன்னும் 2 முக்கியமான விஷயம். இந்த அதானி ஒருத்தர் சுத்திட்டு இருக்காரு. இந்த அதானி ஹிண்டன்பர்க் இஷ்யூ, ரஃபேல், பெரிய பெரிய விஷயங்கள்லாம் பேசப்பட்டுச்சு இல்லையா? அந்த ரஃபேல் இதை பத்தி இதே காங்கிரஸ் இருக்கக்கூடிய இன்னைக்கு லீடர் ஆஃப் அப்போசிஷனா இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்கள் ரஃபேலை பத்தி பெரிய பெரிய இதெல்லாம் போட்டு ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிலாம் பேசியிருக்காரு. ரஃபேல்ல இந்த மாதிரி நடந்திருக்குது, இந்த போர் விமானங்களை வாங்குறதுல இவ்வளவு பெரிய முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி. நம்ம மக்களுடைய வரிப்பணம், இந்த இந்தியாவில் இருக்கிற மொத்த நாட்டு பிரஜைகளுடைய வரிப்பணம், அதுல இருந்து ஒரு மிகப்பெரிய ஸ்கேம் பல ஆயிரம் கோடி நடந்திருக்குது. போர் விமானத்தை வாங்குறேன்ற பேர்ல எங்க போராட்டம் பண்ணல? எங்க பணம்? எப்படா பண்ணலாம் இந்த பாஜக இப்படி? இந்த பிரதம மந்திரியை எதிர்த்து நாங்கள் போராடுகிறோம், எங்கள் வரிப்பணத்தை சுரண்டி விட்டார்கள், போராடல. ஹிண்டன்பர்க் ஒரு இஷ்யூ வந்துச்சு அதானிக்கு அகைன்ஸ்டா. அதுதான் சொல்ல வந்து இங்க போயிட்டேன். அதானிக்கு அகைன்ஸ்டா ஹிண்டன்பர்க் இஷ்யூ வந்துச்சு. ஹிண்டன்பர்க் பிரச்சனைக்காக யாராவது போராடினாங்க? அவ்வளவு டாக்குமெண்ட்ஸ் வெளியே வந்துச்சு. இந்த மாதிரி முறைகேடு நடந்திருக்குது, இந்த மாதிரிலாம் பண்ணிருக்காங்க, இது ஒரு கார்ப்பரேட் ஊழல், இந்தியா பார்க்காத ஒரு மிகப்பெரிய ஊழல் இது அப்படின்லாம் பேசப்பட்டுச்சு. அந்த ஹிண்டன்பர்க் சர்ச்சைக்காக ஏதாவது ஒண்ணு, ஹிண்டன்பர்க் கொடுத்த அந்த ஒரு ரிப்போர்ட்டுக்காக ஏதாவது ஒண்ணு பண்ணீங்களா? ஏதாவது ஒரு போராட்டம் தமிழ்நாட்டில் நடந்துச்சா? இதே 2021 26 தான் நடந்துச்சு. ஏன் யாரும் போராட்டத்துக்கு அன்னைக்கு போகல? அதெல்லாம் பிரச்சனையா இல்லையா? எல்லாத்தையும் விடுங்க. கடைசியா ஒண்ணு கேட்கிறேன். இதே காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த இன்றைய எதிர்கட்சி தலைவராக கூடிய ராகுல் காந்தி அவர்கள் இப்போ சில மாதங்களுக்கு முன்னால ஒரு மிகப்பெரிய ரிப்போர்ட், ஒரு புக்கு செய்து விட்டாரு. என்னது இது? கரெக்டா சொல்லுங்க. அந்த ஓட்டெல்லாம் போட்டாங்க இல்லையா சார், எல்லாம் ஃபேக் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய ஃபேக் ஓட்டிங் நடந்துச்சு. மாடல் எல்லாம் எடுத்து கரெக்டா சொன்னீங்க. 6 மணிக்கு மேல 6 மணி வரைக்கும் 68% இருந்த ஊர்லலாம் 6ல இருந்து நைட்டு 11 மணி 12 மணிக்கு திடீர்னு எவன் வந்து ஓட்டு போனான்னு தெரியல, 82% மாறிடுச்சு. அது எப்படிங்க நடந்துச்சு அப்படின்னு சொன்னாரு. அது மட்டும் இல்லாம டேட்டாவோட காட்டினாரு. ஒருத்தன் மூஞ்சியோட போட்டு பலாயிரம் ஓட்டர்ஸை காட்டுறாரு. அவரு இந்த மூஞ்சில இருக்கிற இவன் இதே பேர்ல இதே இதுல அப்படியே இன்னொரு மாநிலத்துல போய் ஓட்டு போடுறான், இதே போட்டோல இருக்கிற இதே ஒரு ஓட்டர் ஐடி இன்னொரு மாநிலத்துல இருக்குது. 8 மாநிலங்கள்ல ஒரே ஒருத்தனுக்கு இங்க ஓட்டர் கார்டு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு. அதெல்லாம் அப்படியே சொல்லுது. ஓ அப்பா என்ன மோசம் பாருங்க அப்படின்னு பார்த்து தட்டி விட்டுட்டு தானே போனோம். இதுக்கெல்லாம் ப்ரொடெஸ்ட் எங்கேயும் நடந்ததே இல்லை. இது இப்ப நான் சொன்னதுல ஏதாவது ஒண்ணு இந்த நாட்டின் பிரச்சனை கிடையாது, இந்த நாட்டுக்கு முக்கியமே இல்லாத பிரச்சனை அப்படின்னு சொல்லுங்க. நீட்டுக்கு ஈக்குவல் கிடையாது இதெல்லாம் அப்படின்னு சொல்லுங்க. இது நீட்டை விட அதிகமும் இல்ல கம்மியும் இல்ல ஈக்குவல் இல்ல எதுவுமே இல்லைங்க. இதுன்னு ஏதாவது ஒரு வார்த்தை நீங்க சொல்லுங்க, நான் ஒத்துட்டு அமைதியா வாயை முட்டு போயிடுறேன்.
அப்ப ஏங்க இந்த பிரச்சனைகள்லாம் பேசப்படல? அப்போ உங்களுக்கு எதெல்லாம் அரசியல் ஆதாயம் தருதோ, எதெல்லாம் வந்து வச்சு Political. அரசியல் பண்ண முடியுமோ, பொலிட்டிசைஸ் பண்ண முடியுமோ, அதுக்கு மட்டும் தான் இங்க புரொட்டஸ்டே நடக்குதுங்கிறதே ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதையே நம்ம யாரும் இங்க புரிஞ்சுக்கிறது இல்ல. புரியுது. இவ்வளவு பிரச்சனைகள் இருந்துச்சுல. இந்த இவ்வளவு பிரச்சனைகளுக்கு எங்க புரொட்டஸ்ட் நடந்தது தமிழ்நாட்டுல? இல்ல சார், எங்கேயும் நடக்கல. நடக்கலையா? ம். அப்ப அதனால சிஎம் ஜோசப் விஜய் அவர்கள் எங்களுக்கு போராட்டம் பண்றதுக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இது வாய்ப்பே இல்ல. எங்கள வந்துட்டு விட மாட்டேங்கிறாங்க. ம். புரொட்டஸ்ட் பண்ணவங்கலாம் தூக்கிட்டு போயிட்டாங்கங்க. இது என்னங்க? இது தாவேக அரசா, பாஜக அரசா அப்படின்னு வேற சில பேர் கேட்டுக்கிறாங்க. எதனால அவங்களெல்லாம் வந்துட்டு அந்த இடத்துல தூக்கிட்டு போனாங்க? பை த வே அது அரெஸ்ட் கிடையாது. அது வந்து டீடைன்மென்ட். டிடென்ஷன் வேற, அரெஸ்ட் அரசு வேற. வேற. வெறுப்பாயிருவேன் நான். அரெஸ்ட்ன்னு சொன்னாங்கன்னா, இங்க இருந்து இவங்க போராட்டம் பண்றாங்கன்னு வண்டியில தூக்கிட்டு போய் போயிட்டு வேற இடத்துல அவங்கள வேற விட்டுறது. ஒரு இடத்துல இறக்கிட்டு போ வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டு, இப்போ இந்த இடத்த க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு இனிமே நான் உள்ள வர முடியாத மாதிரி பண்ணா அதுக்கு பேர் அரெஸ்ட்டா? யார் நியூஸ்ல எல்லாம் அப்படி போட்டாங்க சார். அதனால எல்லாரும் அப்படி அரெஸ்ட் கிடையாதுங்க. அது அரெஸ்ட் கிடையாதுங்க. அதுக்கு பேர் டிடென்ஷனுங்க. Okay, என்னன்னு தெரியாது. படிக்கவும் மாட்டானுங்க. படிடான்னு குடுத்தா படிக்க மாட்டானுங்க. இதுல வந்து தாவேக்காவ படிக்காம வந்து உட்கார்ந்துட்டு இருக்கானுங்க. படிடான்னு சொன்னா கேட்கிறியாடா பரமா அப்படின்னு. சோ இந்த தமிழ்நாட்டுல என்னென்ன நடந்துச்சு? ம். இத வச்சு ஒரு மிகப்பெரிய அரசியல் அரசியல். பண்ணப்பட்டு காங்கிரஸ் காக்ரோச் ஜனதா பார்ட்டி என்ன ஒரு இதோட அங்க போராட்டம் பண்ணுதோ அதுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு போராட்டத்தை இங்க நடத்தி தாவேக்காவை உள்ள இழுத்து இது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையா இங்க நடக்க பார்த்திருக்குது. அதை தடுத்திருக்கிறாரு ஆக்சுவலா சிஎம்ங்கிறதா இது உண்மை. இது நடக்கிற உண்மையான விஷயங்கள் நிறைய இருக்குது. காக்ரோச் ஜனதா பார்ட்டிக்கு தமிழ்நாடுல முதல்ல கட்சியே கிடையாது. அவங்களுக்கு முதல்ல இங்க ரெப்ரசன்டேட்டிவே கிடையாது. எவனோ ஒருத்தன் இங்க உட்காந்து நான் தான் காக்ரோச் ஜனதா பார்ட்டியுடைய தமிழ்நாடு சங்கம்னு சொல்லி இங்க போய் பேசிட்டு உட்காந்துருக்கானுங்க. அவனுங்களுக்கு வந்துட்டு கம்யூனிஸ்ட் கட்சி ஆபீஸ்ல போராட்டம் பண்றதுக்கு இடத்த கொடுத்து அங்க காங்கிரஸ் இது காக்ரோச் ஜனதா பார்ட்டியுடைய பேனர் வச்சு அவன் போராட்டம் பண்ணிட்டு இருக்கான். அந்த எஸ்எஃப்ஐயோட ஒன்னா சேர்ந்துட்டு இந்த ஸ்கேமை நான் எங்க போய் சொல்றதுன்னு எனக்கு தெரியல. இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இதை பத்தி நம்ம அடுத்த வீடியோல பேசுவோம். தேங்க்யூ சார்.